ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நோ லோட் கண்டிஷன்ஸ் வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இண்டக்ஷன் மிஷின் ஈஸி. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை என்ன படிச்சிங்களோ அதையே திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிருங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இண்டக்ஷன் மிஷினை நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக தானேப்பா இருக்குது. ஸோ வில் செக். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸோ நம்ம வந்து என்னென்ன ப்ரொவிஷன் என்னென்னலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு இன்ட்ரோவாக பார்த்துடலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஸோ மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எய்தர் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஜஸ்ட் விசாரிங்க. ஸோ எங்கேனாலும் நீங்கள் ப்ராப்பராக ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸை கேளுங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக யாராச்சும் தெரியும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்க. ஸோ பெட்டர் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும்லப்பா. ஸோ ஆல்ரெடி அவங்க அதை கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஸோ கண்டென்ட் வந்து எங்கே நமக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அதை வந்து செல்ஃபாக கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளே நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம். கரெக்டாக நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதையுமே யூஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பிஃபோர் நீங்கள் எங்கே பண்ணணும்னாலும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, எந்த ஒரு நல்ல டீச் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்காகன்னு மட்டும் இல்லைப்பா, நம்ம ஃப்ரீயாக நிறைய ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் கண்டென்ட் நம்மளோட அவைலபிலிட்டி ஆஃப் டைமில் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நம்ம கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த கோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ தான் இது. ஓகேங்களா? லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அடுத்ததாக நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸ் படி கிளாஸஸ் கொடுப்போம். அடுத்ததாக 2 years வரைக்கும் உங்களோட கிளாஸஸ் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி கிளாஸ் முடிஞ்சு பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சு பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீக்லிஸ் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் டிஎன்பிசி பேட்டர்னில் ஒரு டெஸ்ட் சீரீஸ் நமக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் எந்த இன்ஸ்டியூட்னா ஜாயின் பண்ணலாம்ப்பா. பிஃபோர் தட் நீங்கள் விசாரித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸாக தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ்ன்றதுக்காக நம்ம எதையுமே கம்மியாக உங்களுக்கு டீச் பண்ணுறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் டிஎன்பிசி ஏஇ அண்ட் தென் மோர் தென் ஸ்டாண்டர்ட் என்னோட இஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கிளாஸஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கேட்டோட கொஷின்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் பிஒய்க்யூஸ் எப்போவுமே பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூஸ் முக்கியமாக பாருங்கள். நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கிளாஸுக்கு அப்புறமா அந்த பிஒய்க்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸிலிருந்து அந்த கண்டென்ட் கவர் ஆகுதான்றது தெரியும். அட் த சேம் டைம் அந்த கான்செப்டை எப்படி படிக்கணுன்றது ஃபஸ்ட்டு தெரியும்ப்பா. எப்போவுமே நீங்கள் வந்து 2 திங்ஸ் மேண்டேட்டரியாக வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒன்று சிலபஸ் காப்பி. நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்க, அப்போ அந்த எக்ஸாமுக்கு எதெல்லாம் படிக்கணுன்றது தான் சிலபஸ் சொல்லுது. ஓகே, ஸோ ஓகே என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிச்சா, நெக்ஸ்ட்டு அதை எப்படி வந்து படிக்கணும், எவ்வளோ ஸ்டாண்டர்டாக படிக்கணும், எவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்றது எதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த 2 திங்ஸ் வந்து எப்பவுமே மேண்டேட்டரி. நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸ், அடுத்ததாக அதோட பிஒய்க்யூஸ். ஒவ்வொரு கிளாஸ் பார்த்ததுக்கப்புறமாவும் நீங்கள் பிஒய்க்யூஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ தான் உங்களோட அந்த சப்ஜெக்டை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களால் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியும். அலாங் வித் தட் ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலனாலும் ஸோ இதுக்கப்புறமாவாச்சு கண்டிப்பாக சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கப்பா. அடுத்ததாக பிஒய்க்யூஸ் பிரிண்ட் அவுட் எப்போவுமே இருக்கணும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் கையிலேயே வச்சுருக்கணும், சிலபஸும் உங்களுக்கு கையிலேயே இருக்கணும். சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு எப்போ கேட்டாலும் தெரியணும். ஃபஸ்ட்டு அது தெரியணும். ஸோ ஒரு சிலபஸில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னலாம் இருக்குது, 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, அதுக்கப்புறமா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கா, ப்ரீவியஸ் இயரில் வைண்டிங்லேருந்து கேட்டிருக்காங்களா, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்களா, இல்லை லாஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லாத்தையும் ஆஸ் பர் த பிஒய்க்யூஸ் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம டிலே பண்ண வேணாம், வில் கோ ஸ்டார்டிங் டு த செஷன். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நோ லோட் ஆப்ரேஷன் நேற்று நம்ம பார்த்தோம். கரெக்டாக. டிரான்ஸ்ஃபார்மரில் நோ லோடில் டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை கரண்ட் எடுத்திருக்கோம்ப்பா அப்படின்றத நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இண்டக்ஷன் மோட்டாரை பற்றியுமே கம்பேர் பண்ணி சொன்னேன். கரெக்டாக. யாரோட பவர் ஃபேக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பிரைமரி வைண்டிங்க்கு நம்ம என்ன கரண்ட் கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுப்போம். ஓகேயா. பிகாஸ் ஆஃப் த மேக்னடைசிங் கரண்ட் பிரைமரி வைண்டிங் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா it will produce the flux. கரெக்டா. I mu அப்படின்ற ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்ததுனால இது என்னோட ஒர்க்கிங் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. I muன்ற ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்ததுனால இட் வில் ப்ரொடியூஸ் த ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ் பை. ஸோ இந்த ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, என்னோட செகண்டரி வைண்டிங்கை போயிட்டு கட் பண்ணுது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் செகண்டரி வைண்டிங் EMF will be induced in the secondary. ஸோ கிளியரா. ஸோ இது என்னோட செகண்டரி. ஸோ அட் த சேம் டைம் இப்போ என்னோட ஃப்ளக்ஸ் இருக்குல்லப்பா, இது என்னோட செகண்டரி காயில மட்டும்தான் கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாதுப்பா. ஸோ இட் ஆல்சோ கோயிங் டு கட் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை கட் பண்ணுது இல்லைப்பா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கோரை கட் பண்ணுறதுனால இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் EMF இன்டியூஸ் ஆகிருக்கும். ரைட். இப்போ இந்த கோரில் என்ன இன்டியூஸ் ஆகிருக்கும், EMF இன்டியூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த EMF என்ன பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு சர்க்குலேட் த கரண்ட். ஓகே. இது என்ன பண்ணும், கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணும். ஸோ இப்போது இதுக்காக ஒரு அடிஷ்னல் கரண்ட் நமக்கு தேவைப்படுது இல்லை. ஒன்று ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கரண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் I mu. I muன்ற கரண்ட்டு தான்ப்பா. I muன்ற கரண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஃப்ளக்ஸ். ஓகேயா. அடுத்ததா இந்த இடத்துல இன்னொரு கரண்ட் இருக்குது பாருங்களேன். ஸோ அது என்ன கரண்ட்டு, தட் இஸ் த EMF சர்க்குலேட்டிங் கரண்ட். என்னோட கோரில் சர்க்குலேட் ஆகிற கரண்ட். கரெக்டாக. என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட கோரில் சர்க்குலேட் ஆகிற கரண்ட்டு. ஓகே. அப்போது இந்த கரண்ட் வேணும்ல, அப்போ அந்த கரண்ட் இஸ் I ஒமேகா. கரெக்டாக. இட் இஸ் கோர் லாஸ் காம்போனன்ட் கரண்ட். கரெக்டாக. இது என்னோட கோர் லாஸ் கரண்ட், கோரில் லாஸ் ஆக போகிற கரண்ட். ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்தோட அடிஷனை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், தட் இஸ் நோ லோடு கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும், I muன்றது which is a reactive power, that is I0 sin phi naught இருக்கும். கரெக்டா. ஸோ I muன்றது I0 sin phi naught இருக்கும். I omega அப்படின்றது என்னப்பா, இட் இஸ் a active component of current, that is I0 cos of pi naught அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்னோட பவர் ஃபேக்டர், நோ லோடு பவர் ஃபேக்டர் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இட் பிட்வீன் 70 to 75 இருக்கும். என்னோட நோ லோடு ஆங்கிள், பவர் ஃபேக்டர் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 to 75 டிகிரிஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.2லிருந்து 0.3 லேகிங் பவர் ஃபேக்டராக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேயா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட no load power factor. Okay, this is what no load power factor. No load power factor of transformer. இது என்னோட no load condition. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சார் no load கண்டிஷனில் we have only one flux. ஓகேயா. phi அப்படின்ற ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃப்ளக்ஸை என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா EMF செகண்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் ஒரு EMF ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த EMF எப்போவுமே இந்த கோர் க்ளோஸ்டாக இருக்குல்ல, அந்த கோர் க்ளோஸ்டாக இருக்கனால இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டை கோரில் வந்து சர்க்குலேட் பண்ணும். ஓகே. திஸ் இஸ் வாட் சர்க்குலேட்டிங் கரண்ட்.
ஓகே, அப்போ இதுக்கு ஒரு கரண்ட் எனக்கு வேணும்ல, அந்த கரண்ட் தான் தட் இஸ் ஐ ஒமேகா. இந்த ரெண்டுத்தோட அடிஷனை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஐ நாட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சப்ளை வோல்டேஜ்னால வந்த கரண்ட். ஓகே, இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் நோ லோடில் என்ன ஆகுதுப்பா? ஸோ லாஸ் ஆகுது இல்லை? இங்கே பாருங்கள், இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்னால என்ன ஆகுது? இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் இஸ் ப்ரொடியூசிங் லாசஸ். கரெக்டா? அப்போ அந்த லாஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட சர்க்குலேட்டிங் கரண்டோட நோ லோட் லாஸ் அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி நாட் தட் இஸ் பிரைமரி வோல்டேஜ், அடுத்ததா ஐ நாட் தட் இஸ் நோ லோட் கரண்ட். வின்னு கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஐ நாட்ன்றது தட் இஸ் நோ லோட் கரண்ட். அடுத்ததா ஸோ என்ன காம்பனண்ட்? நோ லோட் கரண்டோட கொசைன் காம்பனண்ட் தட் இஸ் வி நாட் ஐ ஒமேகான்னு போடலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. ஓகே, இதுதான் நோ லோட் லாஸ். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட் லாஸ், no load loss is W is equivalent to VI omega is nothing but VI naught cos of pi naught. ஓகே, இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல நடக்கிற நோ லோட் லாஸ். இது நோ லோடு லாஸ்ன்னு தெரியும். அது என்ன லாஸ்? ஐரன் லாஸ். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல காப்பர்ல கரண்ட் போகாததுனால ஸோ எல்லா லாஸுமே இட் இஸ் நோ லோடு ஐரன் லாஸாக தான் இருக்கும். ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ லோடு உங்களுக்கு நல்லா புரியணும். அப்படி புரிஞ்சாதான் லோடட் ஆப்ரேஷன்ஸ் புரிஞ்சுக்க முடியும். நோ லோடில் ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் தான் எடுத்துக்கும். அந்த ஃப்ளக்ஸ் செகண்டரியில் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். அடுத்ததா அந்த இஎம்எஃப் எனக்கு லோடை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கரண்ட்டை கொடுக்கும். நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணாத வரைக்கும் அது இஎம்எஃப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த இஎம்எஃப் மட்டும் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் அ க்ளோஸ்டு பாடி. அப்போ அது க்ளோஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணும் சார்? டெஃபினட்டாக கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணும். அப்போ அது ஒரு கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணுதுன்னா இன்புட்டில் அது எடுத்துக்குது இல்லை? ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் ஒரு கரண்ட் சர்க்குலேட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக இன்புட்டில் ஒரு கரண்ட்டை எடுத்துக்கும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் ஐ ஒமேகா. ஓகேங்களா? அப்போ ஐ மியூ ஐ ஒமேகா என்ன பண்ணுதுன்னு தெரியணும். இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் தட் இஸ் நோ லோட் கரண்ட் ஐ நாட். அப்போ தேர்ஃபோர் இங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஐ நாட்ன்றது என்னவாகுது? டெஃபினட்டா இட் இஸ் அ லாஸி காம்பனன்ட். லாஸ் தான் ஆகுது. ஓகேயா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல லாஸ் ஆகுது. ஓகேயா? அப்போ அந்த நோ லோட் லாஸ் எப்படி எழுதலாம்? ஸோ வி இன்டூ ஐ ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஐ ஒமேகான்றது தட் இஸ் ஐ நாட் ஆஃப் காஸ் பை நாட். இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல நடக்கிற நோ லோட் ஐரன் லாஸ். சரி, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நோ லோட்லயும் இந்த ஐரன் லாஸ் இருக்கும், லோடட் கண்டிஷன்லயும் இந்த ஐரன் லாசஸ் இருக்கும். ஓகேயா? டிரான்ஸ்ஃபார்மர்ல வி ஹேவ் லாசஸ் இன் சேம் டைம். நோ லோட்லயும் இந்த லாசஸ் இருக்கும், லோடட் டைம்லயும் என்னோட இந்த பர்டிகுலர் லாசஸ் இருக்கும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த லாசஸ் எப்பவுமே நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லோடட் கண்டிஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ லோடட் கண்டிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே சார், இது வரைக்கும் நான் என்ன சொன்னனோ அதே திங்ஸ் தான் சார். இப்போ பெருசா நான் எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தனோ அதே தான். லோடிங்கை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒன்ஸ் லோடிங்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக என்னால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் பண்ணுது ப்ராக்டிக்கலாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி தெரியுது. நீங்கள் செகண்டரிக்கும் ப்ரைமரிக்கும் எந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணுறது டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிக்கு எப்படி தெரியுது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி எப்படி கரண்ட்டை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி கரண்ட்டை எடுத்துக்கிட்டா தானேப்பா செகண்டரிக்கு கொடுக்க முடியும். ஸோ கிளியரா? அது அப்படி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இந்த கரண்ட் எடுத்துக்குதுன்ற ஆப்ரேஷன்ஸ் தான் என்னோட லோடட் ஆப்ரேஷன். ஓகே, சி இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி காயில். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் டாட்டட் டெர்மினல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட டாட்ல என்டர் ஆகுதுப்பா. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில என்டர் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ நெகட்டிவ்லி கப்புள்டு டிவைஸ் விச் ப்ரொடியூசஸ் 180 degree phase shift between primary and secondary.
Okay, transformer, it is a negatively coupled device which produce 180-degree phase shift between primary and secondary. So clear அப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் 180-degree phase angle difference இருக்கும் சார். அப்ப ஒரு காயில்ல கரண்ட் வந்து டாட்டட்ல என்டர் ஆகுதுன்னா ஸோ இன்னொரு காயில்ல கரண்ட் வந்து டாட்ல இருந்து லீவ் ஆகும். This is the 180-degree phase shift. இதுக்கு பேரு தான் 180-degree phase shift. ஓகேயா, சிம்பிள் தானே. இப்போ நெக்ஸ்ட், இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா the சப்ளை வோல்டேஜ் V கொடுக்குறேன். ஓகேயா, இந்த இடத்துல இங்க V கொடுத்ததுனால எனக்கு இங்க செல்ஃப் இன்டியூஸ்டு EMF E1 இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, புரியுது தானே. இந்த இடத்துல எப்பவுமே E1 இருக்கும், செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. புரியுது இல்லை? செகண்டரியில் எப்படி EMF இன்டியூஸ் பண்ணுதோ அது மாதிரி என்னோட பிரைமரிலையும் இன்டியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இல்லைனா ஜஸ்ட் இதில் நம்ம உங்களுக்கு ரெகுலர் மேனராக கூட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், ஒரு வோல்டேஜை கொடுக்குறோம்பா. ஓகே, ஒரு வோல்டேஜை கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், I0 அப்படின்ற ஒரு கரண்ட்டை எடுத்துக்கும். ஓகே, I0 கரண்ட்ல என்ன இருக்கு, I0 கரண்ட்ல I mu இருக்கு பிளஸ் I ஒமேகா இருக்கு. கரெக்டா, என்னோட I0 கரண்ட்ல I mu இருக்கு, I ஒமேகா இருக்கு. அப்போ ஒரு I0 கரண்ட்டை நீங்க கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு I0 கரண்ட்டை கொடுக்குறீங்க. இந்த I0 கரண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இட் ப்ரொடியூசஸ் த ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணுது, டெஃபினட்டா இட் இஸ் ப்ரொடியூசிங் த ஃப்ளக்ஸ் பை. ஓகே, ஸோ I0 அப்படின்ற ஒரு கரண்ட்டு ஃபை அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, ரைட். ஸோ இப்போ ஃபை அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸ் எனக்கு இன்டியூஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபைன்றது என்னோட செகண்டரியை கட் பண்ணுது. ஸோ செகண்டரியில் என்ன இன்டியூஸ் ஆகுதுன்னா E2 அப்படின்ற ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் இங்கேயும் E1 அப்படின்ற ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டு EMF இன்டியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ புரியுது இல்லை? இதுதான் நார்மல் கேஸு. ஃபர்ஸ்ட் I0 கொடுத்தீங்க, ஒரு ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆச்சு, அந்த ஃப்ளக்ஸ் செகண்டரியில EMF நமக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில நீங்க பாத்தீங்கன்னா எஸ் வி வில் தேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா இங்க நமக்கு ஸ்டெப் டவுனா எடுத்துக்குவோம். ஸோ சி இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா இது ஒரு லெவல் கேவியா இருந்தா இங்க நமக்கு 440 வோல்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டா தான் இருக்கும், எந்த சேஞ்சஸ் நடக்காது, நோ லோட்ல. இப்போ சடனா நம்ம என்ன கனெக்ட் பண்றோம், இஃப் வி கனெக்ட் லோடு. ஓகே, இந்த முறை நீங்க ஒரு லோட கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னப்பா, இதோட பிரைமரியோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் N1. ஓகே, ஸோ பிரைமரியோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் வாட், N1. அடுத்ததா இதோட கரண்ட், இந்த I0 கரண்ட்ல என்ன இருக்கு, I mu அப்படின்ற ஒரு கரண்ட் தான் இப்போ நமக்கு போகுது. ஓகே, சி டேக் இது வந்து I mu அப்படின்ற ஒரு கரண்ட் போகுது. ஓகே, அப்போ therefore இந்த ஃப்ளக்ஸ் எதனால வந்திருக்கும்னா N1 into I mu அப்படின்றதுனால வந்திருக்கும் இந்த ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ N1 I mu அப்படின்ற MMFனால வருது. ஓகே, the flux is because of N1 and I mu. ஓகே, அப்போ சிம்பிளாக இங்கே ப்ரைமரிக்கு ஒரு சப்ளை கொடுத்தோம், ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு, செகண்டரியில் EMF வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ப்ரைமரியும் அது கட் பண்ணுச்சு. ஸோ இந்த EMFக்கு பேர் E1 அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க சார். இப்போ செகண்டரி இஸ் கனெக்டட் டு த லோடு. ஓகே, அப்போ செகண்டரி இஸ் கனெக்டட் டு த லோடு. அப்போ லோடை கனெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணோம், இந்த EMF செகண்டரியில் இருக்கிற EMF செகண்டரியில் எனக்கு ஒரு கரண்ட்டை கொடுக்கும். தட் த கரண்ட் இஸ் நோன் ஆஸ் I2. ஓகே, செகண்டரியோட கரண்ட் இஸ் I2. செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்காம்ல அவன் வந்து N2. ஓகே, செகண்டரியில் N2 அப்படின்ற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு சார், அதில் வந்து I2 அப்படின்ற ஒரு கரண்ட் போகுது சார். அப்போ இங்கே என்ன நடக்கும், வென்எவர் ஒரு கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வென்எவர் தேர் இஸ் அ கரண்ட் N2 and I2, definitely it will produce magnetomotive force of 2. So இந்த magnetomotive force எப்பவுமே என்ன பண்ணும், flux is magnetomotive force divided by reluctance. அப்போ இதனால magnetomotive force 2 வருதுன்னா அப்போ இதனால phi2 அப்படின்ற ஒரு flux ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா? அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் I0 கரண்ட்டை கொடுத்தப்ப பை மட்டும் தானே வந்துச்சு. இப்போ when load is connected, கரெக்டா? இப்போ லோட கனெக்ட் பண்ண உடனே என்ன நடக்குது, எஸ் லோட் இஸ் கனெக்டட்,
I2 into N2 will produce phi2. புரியுதா? I2 into N2 will produce phi2. அப்ப இங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? flux 2. எப்போ லோட கனெக்ட் பண்ண உடனே flux 2 அப்படின்ற ஒரு flux ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரே ஒரு flux மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப நீங்க லோட கனெக்ட் பண்ணதுனால செகண்டரியோட கரண்ட் போகுது, செகண்டரியில ஒரு மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அப்ப செகண்டரியில ஒரு ஃப்ளக்ஸ் வருது. ஸோ டெஃபினட்டா அப்ப அந்த செகண்டரி ஃப்ளக்ஸ் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குப்பா? எஸ், அப்ப அந்த செகண்டரி ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்னா இது உருவாக காரணமா இருந்த என்னோட ஃபையை அப்போஸ் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த டைரக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த டைரக்ஷன். சாரி, ஆக்சுவலி அது உருவாக காரணமா இருந்தது அப்போஸ் பண்ணும். சாரிப்பா, இப்போ இது உருவாக காரணமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபையோட டைரக்ஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகே, ஃபையோட டைரக்ஷன்ஸ் என்ன? திஸ் இஸ் வாட் த ஃபை டைரக்ஷன்னா, இது என்னோட ஃபையோட டைரக்ஷனா. இப்போ நெக்ஸ்ட் என்னோட ஃபை டூவோட டைரக்ஷன்ஸ் என்ன பண்ணும்? ஸோ இவன் உருவாகிறதுக்கு யார் காரணமா இருந்தா? ஃபை தானே. அப்போ அவனை அப்போஸ் பண்ணும். அப்போ திஸ் இஸ் வாட் ஃபை டூ. ஸோ இது என்னோட ஃபை டூவோட டைரக்ஷன். ஓகே, ஸோ ஃபை டூன்ற ஃப்ளக்ஸ் இப்போ என்ன பண்ணோம்? எஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் சார்? இது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கும், ரைட். இது என்ன பண்ணோம்? இந்த இடத்துல இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணுது. அப்போ இங்க என்ன நடக்கும்னா டிமேக்னடைஸ் நடக்கும். டிமேக்னடைஸ் டியூ டு ஃபை டூ. இந்த பிரைமரியில என்ன நடக்கும்னா பிரைமரி is demagnetized due to phi 2. so primaryல என்ன நடக்கும்னா இந்த phi 2 flux phi flux குறைக்குது. because phi ஓட டைரக்ஷனுக்கு phi 2 ஓட டைரக்ஷன் ஆப்போசிட் பா. அப்ப therefore என்ன பண்ணுதுன்னா பிரைமரியில போயிட்டு E1 என்ற EMF இன்டியூஸ் ஆயிட்டு இருந்துச்சு இல்ல, அதை போயிட்டு டிமேக்னடைஸ் பண்ணதுனால இப்போ என்ன ஆகும்னா E1 is reduced. E1 என்னவாயிடும்? ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, அப்ப புரியுதா? செகண்டரியில நீங்க லோட கனெக்ட் பண்ணீங்க, செகண்டரியில லோட கனெக்ட் பண்ணதுனால செகண்டரியில ஒரு மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வருது. அந்த மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா செகண்டரியில ஒரு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் என்னோட ஃபை அப்படின்ற ஃப்ளக்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஃப்ளக்ஸ் ஃபை டூ இருக்காம்ல, அவன் என்னோட E1ல போய் டிமேக்னடைஸ் பண்றான். பிகாஸ் E1 ஃப்ளக்ஸ் எதுனால சார் வந்துச்சு? நீங்க பாத்தீங்கன்னா E1 ஓட ஃப்ளக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சார் இந்த டைரக்ஷனால கட் பண்ணதுனால வந்திருக்கும். இங்க பாருங்க. ஸோ இது என்னோட E1 ஓட டைரக்ஷன்ஸ், ஃபையோட டைரக்ஷன்ஸ், ரைட். இது என்னோட ஃபையோட டைரக்ஷன்ஸ். இப்போ இது என்ன பண்ணுது? ஃபை டூவோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? இந்த காயில்ல பாருங்க, ஃபை டூவோட டைரக்ஷன்ஸ் ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இது என்ன பண்ணிருக்கோம்? டெஃபினட்டா இந்த காயில்ல, இந்த பிரைமரி காயில டிமேக்னடைஸ் பண்ணிருக்குமா? எஸ், பிரைமரியை டிமேக்னடைஸ் பண்ணுமா? அப்போ பிரைமரி காயில் டிமேக்னடைஸ் ஆனதுனால பிரைமரியில இன்டியூஸ் ஆச்சு இல்லை இந்த E1 இன்டியூஸ்டு EMF, செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் 230 வோல்ட்டா, இது லெவல் கேவி, கரெக்டா? இங்க பிரைமரியில் இருக்கிறது லெவல் கேவி. ஸோ இதுக்கு முன்னாடி கேஸ் வரைக்கும் இது லெவல் கேவியா இருந்திருக்கும். ஓகேங்களா? நீங்க லோட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், லோட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது லெவல் கேவியா இருந்திருக்கும். வென் லோட நீங்க கனெக்ட் பண்ணதுனால கிரியேட் ஆன என்னோட ஃபை டூ என்னோட E1 ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அது என்னவா ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 10 kV ரைட் நவ். ஓகே, ஏன்னா டிமேக்னடைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் 10 kV. இந்த முறை இது ஒரு 10 kVயை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ என்ன இருக்கும்? எப்பவுமே வோல்டேஜ் அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா? அதாவது சார் கரண்ட் எப்போ போகும்? ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் எப்போ போகும்? இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். ஸோ இதை சரி பண்றதுக்காக அந்த சர்க்கியூட்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மரோட டெர்மினல்லையும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப்பையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டெர்மினல்ல லெவல் கேவி இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரோட டெர்மினல்ல. ஆனா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற இன்டியூஸ்டு இஎம்எஃப் பாத்தீங்கன்னா 10 kVயா இருக்கும். இதை சரி பண்ணணும். இதை சரி பண்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு டேக் சம் கரண்ட். ஓகே, அப்ப இது என்ன பண்ணுதுன்னா I1 டேஷ் அப்படின்ற ஒரு கரண்ட்டை எடுத்துக்குது.
சார் ஆல்ரெடியே இது என்ன கரண்ட் எடுத்திருந்திருக்கு, I0ன்ற கரண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ அதுல I mu கரண்ட் மேக்னடைஸ் பண்ணுது. ஓகேயா, இந்த அதுல I0 கரண்ட்ல I mu கரண்ட் மேக்னடைஸ் பண்ணுது, I ஒமேகா கரண்ட் லாஸா போயிட்டு இருக்கு. ஓகேயா, இப்போ அடிஷ்னலா நீங்க செகண்டரியை லோட் பண்ணதுனால ஸோ பிரைமரியோட இஎம்எஃப் குறையுது. ஸோ இது குறைஞ்சதுனால என்ன பண்ணுது, ஸோ கரண்ட் இஸ் கோயிங் டு டேக். கரெக்டா, அப்போ பிரைமரி என்ன பண்ணுது, போயிட்டு கரண்ட்டை எடுத்துக்க போகுது. ஸோ சிம்பிள் தான், அது எப்படி கரண்ட்டை எடுத்துக்குது, இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் கம்மி ஆகுது, டெர்மினல் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமான பொட்டன்ஷியல் இருந்து கம்மியான பொட்டன்ஷியலை நோக்கி கரண்ட் போகும்ல, அந்த கரண்ட்டுக்கு பேரு I1 டேஷ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ இது என்ன பண்ணுது, இந்த I1 டேஷ் கரண்ட் ஸோ அகெயின் போயிட்டு திரும்பவும் ஒரு ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுது. சார் இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் I0 தான் சார், I0 இன்டூ N1 தான் சார் ஃப்ளக்ஸ். பாருங்க, இந்த 5ன்ற ஃப்ளக்ஸ் என்ன, I1 இன்டூ சரி I0, தட் இஸ் I0ன்னு சொன்னாலும் ஒன்று தான், I muன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேயா, ஏன்னா I ஒமேகான்றது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, அதனால நீங்க I0ன்னு சொல்லிக்கலாம், இல்லை I muன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நீங்க செகண்டரியில லோட் கனெக்ட் பண்ணதுனால I1 அப்படின்ற ஒரு கரண்ட்டும் வருது. இப்போ therefore இதனால என்ன நடக்கும், N1 இன்டூ I1 டேஷ் இது என்ன பண்ணும்னா MMF ஆஃப் 1 கிரியேட் பண்ணுது. இந்த MMF ஆஃப் 1 என்ன கிரியேட் பண்ணுதுன்னா Φ1 அப்படின்றத கிரியேட் பண்ணுது. கரெக்டா, ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, Φ1 திரும்ப இங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இப்போ therefore இதனால என்ன வருது சார், இங்க டெஃபினட்டா திஸ் இஸ் I1 டேஷ், இந்த கலர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், I1 டேஷ். ஓகே, ஸோ இப்போ I1 டேஷ் அப்படின்ற ஒரு கரண்ட் சார். ஓகே, இந்த டார்க் கிரீனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, அப்போ I1 டேஷ்ன்ற ஒரு கரண்ட் போகுது, பிகாஸ் ஆஃப் N1 into I1 dash it produces Φ1. It is MMF of 1, it is going to produce Φ1. ஓகே, இப்போ இந்த Φ1 என்ன பண்ணுது, இந்த Φ2 அப்போஸ் பண்ணுது. ஏன்னா அவன் தான் என்ன ரெடியூஸ் பண்ணான், எப்பவுமே என்ன அப்போஸ் பண்றவன நான் என்ன கிரியேட், அதாவது என்ன கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து குறையறதுக்கு காரணமா இருந்தவனை அப்போஸ் பண்ணுவேன். ஓகேயா, அப்ப Φ2 குறையறதுக்கு, அந்த E குறையறதுக்கு காரணமா இருந்தது Φ2. ஓகே, இல்ல அந்த E குறையறதுக்கு காரணமா இருந்தது Φ2. அப்ப அவனை என்னோட இந்த Φ1 அப்போஸ் பண்ணும் சார். ஓகே, அப்ப therefore டெஃபினட்டா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல Φ1 அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுவுமே இருக்கும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா 3 ஃப்ளக்ஸ் இருக்கும். எப்போ லோடட் கண்டிஷன்ல, நோ லோட் கண்டிஷன்ல we have only one flux தான். இங்க பாருங்க, Φ1 ஓட ஃப்ளக்ஸும் Φ2 ஓட ஃப்ளக்ஸும் என்னவா இருக்கு, சேம் ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேயா, Φ1 ஓட ஃப்ளக்ஸும் Φ2 ஓட ஃப்ளக்ஸும் சேம் ஆப்போசிட்ல இருக்கு. சார் நீங்க Φ2 இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா டெஃபினட்டா Φ1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இவனோட மேக்னிடியூடும் சேமா இருக்கும், will always cancel out. அப்ப Φ1ம் Φ2ம் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப நெட் ரிசல்ட் ஃப்ளக்ஸ் முன்ன இருந்த நோ லோட் ஃப்ளக்ஸ் தான். ஓகேயா, அப்ப என்னோட நெட் ரிசல்ட் ஃப்ளக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா முன்ன இருந்த நோ லோட் ஃப்ளக்ஸ் தான். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a constant flux device. எஸ் சார், இது கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் தான். லோட கனெக்ட் பண்றப்போ என்னோட செகண்டரியில கரண்ட் போனதுனால Φ2 கிரியேட் ஆச்சு தான். ஆனா அந்த Φ2 என்னோட E1 ரெடியூஸ் பண்ணிருக்கும். இங்க E1 ரெடியூஸ் ஆனதுனால அதை அப்போஸ் பண்றதுக்காக, இந்த Φ2 கேன்சல் பண்றதுக்காக I1 அப்படின்ற ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த கரண்ட் தான் என்னோட அடிஷனல் கரண்ட். ஓகே, திஸ் இஸ் நோன் as லோடு கரண்ட். ஓகே, இதுக்கு பேரு தான் லோடு. ஸோ இங்க லோடட் கரண்ட்னு ஏன் சொல்றேன், பிகாஸ் ஆஃப் இந்த பிரைமரியில நீங்க லோட கனெக்ட் பண்ணதுனால தானே E1 ரெடியூஸ் ஆனது. ஸோ E1 ரெடியூஸ் ஆனதுனால தானே அதை காம்பன்சேட் பண்றதுக்காக I1 டேஷ் வருது. அப்ப therefore இந்த I1 டேஷ் நான் என்னன்னு சொல்லலாம்னா தட் இஸ் லோடட் கரண்ட், லோடட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது என்னோட லோடட் காம்போனன்ட். ஓகே, ஸோ அப்போ இது என்னோட லோடட் காம்போனன்ட். இந்த லோடட் காம்போனன்ட் எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா அகைன் இந்த Φ2 கேன்சல் பண்றதுக்காக Φ1 ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இந்த Φ1ம் Φ2ம் பேலன்ஸ் ஆகுது. ஓகே, இது எப்படி பேலன்ஸ் ஆகுதோ அப்போ என்னோட பவர் என்னவாகுது, பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, விச் மீன் அடிஷனலா கரண்ட் எடுத்துக்குது.
டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி அடிஷனலா கரண்ட் எடுத்துக்குது. நோ லோட்ல இருக்கிறப்ப 1 ஆம்பியர் எடுத்திருந்துச்சுன்னா இப்போ நீங்க செகண்டரியில எவ்வளவு லோட கனெக்ட் பண்றீங்களோ, இங்க பாருங்க செகண்டரியோட லோட கனெக்ட் பண்றதுன்றது லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லுது. ஓகேயா, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில நீங்க நிறைய லோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அப்ப நீங்க செகண்டரி இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அப்ப MMF2 இன்க்ரீஸ் ஆகும், டெஃபினட்டா என்னோட phi2 இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அப்ப phi2 இன்க்ரீஸ் பண்றீங்க, அப்ப phi2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா phi1 இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அப்ப therefore phi1 எப்ப இன்க்ரீஸ் ஆகும்? I1 இன்க்ரீஸ் ஆகிறப்போ. ஓகேயா, நீங்க எப்பெல்லாம் phi2 இன்க்ரீஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் பிரைமரி அதிகமான கரண்ட்டை எடுக்கும். ஓகே, அதுதான் மீன் பண்ணுது. நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல லோட கனெக்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி உங்களுக்கு கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கரண்ட்டை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, இப்ப புரியுது இல்லப்பா? சிம்பிள் தான். நீங்க வந்து நோ லோட்ல வெறும் phi அப்படின்ற ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் தான் இருந்துச்சு, I0 அப்படின்ற ஒரே ஒரு கரண்ட் தான் இருந்துச்சு. இப்ப செகண்டரியில லோட கனெக்ட் பண்ண உடனே N2 I2 அப்படின்ற ஒரு மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதனால ஒரு phi2ன்னு ஒன்னு கிரியேட் ஆகுது. இந்த phi2 என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் சார். This phi2 is going to reduce E1. Okay, so இப்போ பிரைமரியில இன்டியூஸ் ஆன EMF குறைக்குது. ஓகே, so இந்த phi2ன்றது என்ன பண்ணுது? E1 ரெடியூஸ் பண்ணுது. So E1 ரெடியூஸ் ஆனதுனால என்ன பண்ணுது? To compensate this, it is going to take, correct? It takes I1 dash. Okay, so இத காம்பன்சேட் பண்றதுக்காக I1 dash வருது. So due to I1 dash என்ன ஆகும் சார்? N1 into I1 dash, number of turns into I1 dash. இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? phi1 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இப்ப phi1 ப்ரொடியூஸ் பண்ணுது. So இந்த phi1 என்ன பண்ணுது? The phi1 is going to oppose phi2. அப்ப therefore resultant என்ன ஆகுது? இந்த phi1ம் phi2ம் கேன்சல் ஆயிடுது. அப்ப ஃபைனலா என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல வெறுமனே ஃப்ளக்ஸ் பை மட்டும் தான் இருக்குது. இதை தான் நான் சொல்றேன், டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஸோ கண்டிப்பா சொல்லுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, இப்போ புரியுது இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி உங்களோட லோடை டிடெக்ட் பண்ணுதுன்றது புரியுது இல்லை? ஓகே, இப்போ இதுல நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டுங்களா? ஸோ இப்போ இதுதான்ப்பா, சிம்பிள் தான். ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இதை தான் நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போறேன். ஜஸ்ட் இந்த 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 திங்ஸ் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். I0ன்ற ஒரு கரண்ட் phi-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க லோட கனெக்ட் பண்ண உடனே N2 I2 வருது. ஸோ இந்த N2 I2 எனக்கு phi2-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த phi2 என்னோட E1-ஐ ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக I1 டேஷ் எடுத்துக்குது. அந்த I1 டேஷ் phi1-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த phi1 phi2-ஐ அப்போஸ் பண்ணுது. திஸ் ஹவு பவர் இஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? இப்படி தான் என்னோட பவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில இருந்து டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிக்கு போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த I1 டேஷ், I1, I மியூ, I ஒமேகா, இந்த திங்ஸ் எல்லாமே நான் எழுதுறேன். ஓகேங்களா? அது எழுதிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ N1 I மியூ அப்படின்றது என்னப்பா? ஸோ N1 I மியூன்றது தட் இஸ் பிரைமரியோட MMF. ப்ளூல எழுதுவோம். ஓகேயா? ஸோ இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் ப்ரொடியூசஸ் phi. திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்ததா N2 I2 சார். நெக்ஸ்ட் வந்தது N2 I2 தானே. N2 I2 என்ன பண்ணுது? என்னோட லோட் காம்போனன்ட் ஆஃப் செகண்டரி MMF. ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணுது? திஸ் ப்ரொடியூசஸ் phi2. This is load component of flux. ஓகே, இது என்னோட லோட் காம்போனன்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ்.
இந்த ஃப்ளக்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் சார், இந்த ஃப்ளக்ஸ் பை தான் எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனால தான் இஎம்எஃப் E2 செகண்டரியில் இஎம்எஃபே வரும். ஸோ இந்த செகண்டரி இஎம்எஃப்னால தான் என்னோட I2 கிரியேட் ஆகும். ஸோ N2 இன்ட்டு I2 தான் எனக்கு என்ன கிரியேட் பண்ணணும்னா φ2வை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த φ2 தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், இட் இஸ் ரெடியூசஸ் த E1. ஸோ இது ரெடியூஸ் ஆனதுனால தான் என்னோட I1 கரண்ட்டு I1 டேஷ் கரண்ட்டு வந்திருக்கும். ஸோ கரெக்டாக I1 டேஷ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். இந்த I1 டேஷ் கரண்ட் தான் என்னோட φ1 கிரியேட் பண்ணியிருக்கும். இந்த φ1 it is going to oppose this φ2. ஓகே, அப்போ ஃபைனலாக இந்த மட்டும் அப்படி மட்டும் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படின்ற ஃப்ளக்ஸ் மட்டும் தான் நமக்கு இருந்திருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக என்னோட நோ லோடு கரண்ட்ன்றது லோடட் கரண்ட்ன்றது என்னப்பா, நீங்கள் பாருங்க I0ன்றது என்னப்பா, திஸ் இஸ் நோ லோடு கரண்ட் இல்லை. ஸோ இப்போ அடுத்த I1 டேஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. I1 டேஷ்ன்றது என்ன, டியூ டு லோட கனெக்ட் பண்ணதுனால வந்த கரண்ட். கரெக்டா? ஸோ I1 டேஷ்ன்றது இட் இஸ் எதனால வருதுப்பா, இட் இஸ் அ லோடட் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட். இது I1 டேஷ். அப்போ therefore நீங்க லோடு கரண்ட் சொன்னீங்கன்னா அப்போ therefore லோடு கரண்ட், அப்போ லோடு கரண்ட்னா தட் இஸ் I1 தான் சார். ஓகே, அப்போ பிரைமரி கரண்ட் எப்படி எழுதலாம், இந்த பிரைமரி கரண்ட் இங்க கூட நான் எழுதியிருக்கேன் பாருங்க. பிரைமரி கரண்ட் I1 டேஷ் பிளஸ் I0. ஓகே, ஸோ I1 டேஷ் பிளஸ் I0 தான் என்னோட பிரைமரி கரண்ட். ஓகே, ஸோ இது லோடட் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட்ப்பா. பிரைமரியில லோட கனெக்ட் பண்ணதுனால எடுத்துக்கிட்ட அந்த அடிஷனல் கரண்ட் தான் இது. ஓகே, லோடட் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட். ஸோ இது என்னோட பிரைமரி கரண்ட், இதுதான் என்னோட பிரைமரி கரண்ட். இந்த பிரைமரி கரண்ட் தான் நம்ம எப்படி எழுதுறோம், I1 is equivalent to I1 dash வெக்டார் அடிஷன். ஓகேங்களா, இதை நீங்க டைரக்டா அடிஷன் கொடுக்க கூடாது, இட் இஸ் a வெக்டார் அடிஷன் தான். I1 dash plus I0 வெக்டார், I1 dash வெக்டார் plus I0 vector, it is known as I1. Okay, this is primary current, loaded primary current. Okay, so இது நீங்க loaded primary current கூட சொல்லலாம். ஓகே, இது என்னோட loaded primary current. so இந்த loaded primary currentனால தான் நமக்கு என்ன வருது, because of N1 I1 dash. so இது என்னப்பா, this is load component of primary MMF. ஓகே, இத பாருங்க, நான் ஆல்ரெடி தான் சொல்லியிருந்தேன் லோட் காம்போனன்ட் ஆஃப் பிரைமரி கரண்ட் கூட எழுதலாம் இத. ஓகே, லோட் காம்போனன்ட் ஆஃப் பிரைமரி கரண்ட். ஓகே, அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், லோட் காம்போனன்ட் ஆஃப் பிரைமரி எம்எம்எஃப். இதுதான் எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். எஸ், இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் φ1. ஓகே, ஸோ இது எனக்கு என்ன பண்ணுது, φ1 ப்ரொடியூஸ் பண்ணுது. இது லோட் காம்போனன்ட் ஆஃப் பிரைமரி ஃப்ளக்ஸ். ஓகே, இது என்னோட லோட் காம்போனன்ட் ஆஃப் பிரைமரி ஃப்ளக்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியும் சார், டெஃபினட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால சொல்ல முடியுமா, ஃப்ளக்ஸ் பை அப்படின்றது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃப்ளக்ஸ் பைன்றது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, φ2 ப்ரொடியூஸ் பண்ணுதா, ஃபர்ஸ்ட் φன்றது φ2 ப்ரொடியூஸ் பண்ணுதா, இந்த φ2 என்ன பண்ணுது, φ1 ப்ரொடியூஸ் பண்ணுதா, இந்த φ1 என்ன பண்ணுதுப்பா, இட் இஸ் கோயிங் டு அப்போஸ் த φ2. ஓகே, இது என்ன பண்ணுது, என்னோட φ2 அப்போஸ் பண்ணுது. ஓகே, ஜஸ்ட் இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், ரெண்டு கேஸ்லையுமே φ2ன்றது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு φ1 இன் லோடட் கேஸில், இன் லோடட் கண்டிஷனில். நோ லோடை பொறுத்த வரைக்கும் இவன் ரெண்டு பேருமே இருக்க மாட்டான்பா.
புரியுது தானே? அப்போ phi1ன்றது phi2க்கு ஈக்குவலாக இருக்கும் தானே எப்பவுமே. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்படி தானே பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ phi2 இன்க்ரீஸ் ஆகுது, அது என்னோட E1 குறைக்குது. ஸோ இந்த E1 குறையிறதுனால என்னோட I1 கரண்ட் எடுத்துக்குது, I1 கரண்ட் வர்றதுனால phi1ன்ற ஒரு ஃப்ளக்ஸ் வருது. புரியுது தானே? இது எதனாலப்பா? ஸோ இந்த phi2 ஃப்ளக்ஸ்லேருந்து phi1 ஃப்ளக்ஸ் எதனால வருதுப்பா? டியூ டு ரிடக்ஷன் ஆஃப் E1. கரெக்டா? ஸோ E1 ஓட ரிடக்ஷன் தானே phi1 வரதுக்கு காரணம். ஸோ E1 ஓட ரிடக்ஷன் தானேப்பா phi1 வரதுக்கு காரணம். ஸோ இதுதான் நானும் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த phi2 இஸ் ஈக்குவல் டு phi1 இருக்கும். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? phi2ன்றது ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கேன் நான். phi2ன்றது நான் முன்னே எழுதியிருக்கேன் பாருங்க. phi2 இஸ் பிகாஸ் ஆஃப் n2 இன்டு I2. ஓகே, அடுத்து phi1 இஸ் பிகாஸ் ஆஃப் எதுனாலப்பா? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. phi1 இஸ் பிகாஸ் ஆஃப் n1 இன்டு I1. ஜஸ்ட் அப்படியே நான் இதை ஈக்குவல் பண்ண போகிறேன். ஸோ phi2ன்றது பிகாஸ் ஆஃப் n2 இன்டு I2 அந்த மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னால. அப்போ phi1 n1 இன்டு I1 டேஷ். ஓகே, ஸோ n2 இன்டு I2 n1 இன்டு I1 டேஷ். அடுத்ததா ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் n2 பை n1 எழுதலாமா? n2 டிவைட் பை n1 இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னப்பா இருக்கு? I1 டேஷ் டிவைட் பை I2. ஓகே, ஸோ I1 டேஷ் டிவைட் பை I2. சார் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸில் டர்ன்ஸ் ரேஷியோவை எழுதிட்டு இருந்தப்போ n2 பை n1 எப்படின்னு எழுதலாம்? E2 பை E1 அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ விச் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டர்ன்ஸ் ரேஷியோ. சார் இதுதான் சார் என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ n2 பை n1 ஈக்குவல் டு E2 பை E1, ஆனால் I1 பை I2வாக இருக்கும். ஓகே, இன் சம் கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த I1 டேஷை ஈக்குவல் டு I1ன்னு போடலாம். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா I1 டேஷு எதனால சார்? I0 சிம்பிளாக பாருங்க. I1ன்றது என்னப்பா? I1 டேஷ் பிளஸ் I0ஓட வெக்டார். இந்த ரெண்டு வெக்டார் தானே. இவனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெரி லெஸ்ஸாக இருக்கும். அப்போ I1 டேஷை இன் ஃபியூ கேசஸில் நம்ம I1ன்னு எழுதினாலும் தப்பு இல்லை. I1 டிவைட் பை I2. திஸ் இஸ் நோன் ஆஸ் டர்ன்ஸ் ரேஷியோ K. ஓகேயா? அப்போது என்னோட டர்ன்ஸ் ரேஷியோவை இப்படியும் என்னால் எழுத முடியுது. ஸோ புரியுதா? அப்போ ஃப்ரம் த லோடட் கேஸில் இது என்னால் இப்படி எழுத முடியுது இல்லைப்பா? எஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட லோடட் கண்டிஷனில் ஸோ n2 பை n1 இஸ் ஈக்குவல் டு I1 பை I2 அப்படின்னு என்னால் எழுத முடியும். ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இங்கே பாருங்களேன். அப்போ ஃப்ரம் திஸ் நான் இதிலிருந்து வேற என்னென்ன ஸ்டேட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியுது? ஸோ இந்த I1 டேஷ் பாருங்க, I1 டேஷ் டிவைட் பை I2 என்னன்னு எழுதலாம்? Kன்னு எழுதலாமா? அப்போ தேர்ஃபோர் I1 டேஷ் எப்படி எழுதலாம்? K இன்டு I2ன்னு எழுதலாமா? I1 டேஷ் எப்படி எழுதலாம்? K இன்டு I2 அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். இப்போ நோ லோடுக்கு நான் உங்களுக்கு ஃபேஸார் வரைஞ்சேன். கரெக்டா? நோ லோட் கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஃபேஸார் டயக்ராம் வரைஞ்சேன்லப்பா. இந்த லோடட் கண்டிஷனுக்கு நம்ம ஃபேஸார் டயக்ராம் வரையணும்ல. ஏன்னா எப்பவுமே ஒரு சர்க்கியூட் நீங்க பாக்குறீங்கன்னா அதோட நோ லோட் கண்டிஷன்லயும் நீங்க ஃபேஸார் வரையணும், அதோட லோடட் ஃபேஸாரும் உங்களுக்கு தெரியணும். ஓகேயா? ஸோ இப்போ ஜஸ்ட் அதை நம்ம பார்ப்போமா? இப்போ நான் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன்லப்பா. சிம்பிள் தானே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு டவுட்டே இல்லை தானே. ஃபர்ஸ்ட் நோ லோட் கரண்ட் I0 எடுத்துக்குது, அது என்னோட ஃப்ளக்ஸ் ஃபையை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபை செகண்டரியில ஒரு E2 ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க லோட கனெக்ட் பண்ணதுனால செகண்டரியில I2 கரண்ட் எடுத்துக்குது, அந்த I2 கரண்ட் phi2 ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த phi2 பிரைமரியோட EMF குறைக்குதுப்பா, V கிடையாது. ஓகேயா? ஸோ EMF பிரைமரியில இன்டியூஸ் ஆன அந்த செல்ஃப் இன்டியூஸ்டு EMF E1 குறைக்குது. இந்த E1 குறைஞ்சதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காக கரண்ட்டை எடுத்துக்குது, I1 கரண்ட்டை எடுத்துக்குது. தட் இஸ் I1 டேஷ். ஸோ அந்த I1 டேஷ் தான் எனக்கு phi1 ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த phi1ம் phi2ம் எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகேயா? அடுத்ததா நமக்கு என்ன தெரியும்? இப்படிதான் என்னோட பவர் பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு போயிருக்கும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்றேன். phi2ம் phi1ம் ஆப்போசிட்ன்ற எக்ஸ்பிரஷனை தான் நான் யூஸ் பண்ணி I1 by I2 is equal to N2 by N1 is equal to E2 by E1 equal to K அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நான் சொல்றேன். அப்ப from this I1 dash நான் எப்படி எழுதலாம்? It is K times of I2 னு எழுதலாம். ஓகே, I1 dash that is K times of I2 னு எழுதலாம். அவ்வளவுதான். இப்போ நான் உங்களுக்கு வெக்டார் டயகிராம வரையறேன்.
ஸோ வெக்டார் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நோ லோடில் நமக்கு நிறைய கேசஸ் இல்லை, ஒரே ஒரு டயக்ராம் தான். நோ லோடோட வெக்டார் டயக்ராம் எப்படி இருந்துச்சுப்பா? ஸோ திஸ் இஸ் E1 சொல்லணும், இது E2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டா? ஸோ அடுத்ததான் என்னோட கரண்ட்டை நம்ம பார்த்துருப்போம். திஸ் இஸ் வாட் I0 அப்படின்ற ஒரு நோ லோட் கரண்ட் இருந்திருக்கும். இந்த நோ லோட் கரண்ட்ல I ஒமேகா I மியூ அப்படின்ற ஒரு கரண்ட் இருந்திருக்கும். இது என்னோட நோ லோடோட ஃபேஸாரா நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டா? ஸோ இது என்னோட நோ லோடோட ஃபேஸார். திஸ் இஸ் வாட் ஃப்ளக்ஸ். ஓகே, இது என்னோட ஃப்ளக்ஸ். E1ன்ற ஒரு EMF ஃப்ளக்ஸை கொடுக்கறதுக்காக 90 டிகிரி டிலே எடுத்துக்கும். ஒரு ஃப்ளக்ஸில் இருந்து செகண்டரியில் EMF வரதுக்கு ஒரு 90 டிகிரி டிலே எடுத்துக்கும். இதுதான் 180 டிகிரி டிலேவையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ பிரைமரியில் நீங்கள் கொடுத்த V1ன்ற வோல்டேஜ்ப்பா. ஸோ V1ன்ற வோல்டேஜ் ஃப்ளக்ஸை கொடுக்க 90 டிகிரி, அடுத்து அந்த ஃப்ளக்ஸு EMF கொடுக்க 90 டிகிரி. திஸ் இஸ் 180 டிகிரி. நோ லோடில் I0 அப்படின்ற ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் எடுத்திருந்துச்சு. ஸோ இப்போ இதை நான் லோடட் கேஸுக்கு அப்படியே ட்ரா பண்ணுறேன். இப்போ என்னன்னா லோடட் ஃபேஸார், ஜஸ்ட் இப்போ நான் இதை எரேஸே பண்ணிவிட்டு ஸோ திரும்பவே வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ லோடடோட ஃபேஸார் டயக்ராம் ஆஃப் RL லோடு. ஓகே, ஏன்னா லோடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நோ லோடுன்னா there is no other changes பா. ஆனால் லோடட் வர்றப்போ RL லோடாக இருக்கலாம், RC லோடாக இருக்கலாம், இல்லை யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடாக இருக்கலாம், எந்த லோடானா இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு லோடுக்கும் வெக்டார் டயக்ராமும் மாறும். ஸோ ஒரு RL லோடோட வெக்டார் டயக்ராம். ஓகே, ஸோ ஒரு RL லோடுக்கு நீங்கள் வெக்டார் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அது வெக்டார் டயக்ராம் ஆஃப் RC லோடு. ஸோ இப்போ வெக்டார் டயக்ராம் ஆஃப் RC லோடு. சார் நோ லோடோட டயக்ராம் சேம் தான் சார், ஜஸ்ட் அதனால அதை நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்படியே நோ லோடில் அடிஷ்னலாக சில வெக்டார்ஸை நீங்கள் வரைவீங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் V1, திஸ் இஸ் வாட் ஃப்ளக்ஸு, திஸ் இஸ் செகண்டரியோட EMF E2. ஸோ E1ம் இதே இதில் தான் இருக்கும், E1. ஓகே, திஸ் இஸ் வாட் E1. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நோ லோடோடது. திஸ் இஸ் ஃப்ளக்ஸு V1. ஸோ E2 நோ லோட் கரண்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் I0. ஓகே, ஸோ இங்கேயுமே என்னோட நோ லோட் கரண்ட் I0. ஓகே, இது நோ லோட் கரண்ட்டோட ஃபேஸார். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? த லோட் இஸ் RL லோடு. ஓகே, த லோட் இஸ் வாட் RL லோடு. ஓகே, இப்போ இது என்னோட E2. கிளியரா? இது என்னோட E2. ஸோ V2 எங்கே இருக்கும்? V2வும் E2வும் இன் ஃபேஸாக இருக்கும்பா. இங்கே பாருங்க. So when I assume leakage is 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, leakage is 0. ஸோ அப்போ E2, this is what V2. ஓகே, இந்த இடத்தோட வோல்டேஜ் தான் V2. ஸோ இப்போ மோர் ஆர் லெஸ் E2வும் V2வும் சேமாக இருக்கும். ஓகே, அதனால நான் என்ன பண்ணுறேன்? திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் V2. ஓகே, இதுதான் என்னோட செகண்டரியோட வோல்டேஜ். ஓகே, இது என்னோட செகண்டரியோட வோல்டேஜ். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுற லோடு என்ன லோடு? இண்டக்டிவ் லோடு. ஸோ இண்டக்டிவ் லோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? I2 lags V2. ஓகே, அப்போ உங்களோட I2ன்றது கண்டிப்பா V2வை விட லேக் ஆகும். ஓகே, அப்போ பாருங்க. ஸோ என்ன பண்றேன்னா, ஸோ இந்த I2 நீங்க வரைஞ்சீங்கன்னா this is what I2. இப்போ பாருங்க, I2ன்றது எவ்வளோ டிகிரி லேக் ஆகுதுன்னா செகண்டரியில் 5 டிகிரி லேக் ஆகுது. இது ஆங்கிள் பா. ஓகே, திஸ் இஸ் நாட் ஃப்ளக்ஸ். இந்த இடத்துல π2 போடுறது ஃப்ளக்ஸ் கிடையாது, தட் இஸ் ஆங்கிள், செகண்டரியோட ஆங்கிள். செகண்டரி கரண்ட்டு, செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ டிகிரி டிலே ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் I2. ஓகே, ஏன்னா இங்கே கனெக்ட் பண்ணுற லோடு என்ன லோடு? திஸ் இஸ் RL லோடு. இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல இந்த லோடு, இந்த லோடு இஸ் RL லோடு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த I2 தான் லேக் ஆகும். ஓகே, அந்த I2 தான் எனக்கு லேக் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சி எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி லேக் ஆகுதுன்னு எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த I2வை வரைஞ்சிட்டேன்னா
நெக்ஸ்ட் இங்க பாருங்க I1 டேஷ் என்னால வரைய முடியுமா? எஸ், I1 டேஷ் என்னால வரைய முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு I2 ல இருந்து என்னால I1 டேஷை வரைய முடியும். அப்போ k டைம்ஸ் ஆஃப் I2. ஓகே, the k டைம்ஸ் ஆஃப் I2 is known as I1 dash. ஓகே, so k டைம்ஸ் ஆஃப் I2. ஓகே, so just அப்படியே k டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா kன்றது நமக்கு என்னவா இருக்கும் சார்? அப்படியே இதோட உல்டாவா இருக்கும். இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நமக்கு k என்ன தெரியும், பவர் சிஸ்டம்ல பார்த்திருப்போம். ஓகே, ஒரு k அப்படின்றது என்னப்பா நமக்கு சொல்லுவோம்? ஸோ k, ஸோ விச் இஸ் 180 டிகிரி அப்போசிஷன், அதுதான் நம்ம k அப்படின்னு சொல்றோம். ஓகே, 180 டிகிரி அப்போசிஷன் எனக்கு இருக்கும். ஸோ இதுல இருந்து அப்படியே 180 டிகிரி நீங்க எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ இது என்னோட I1 டேஷ் விச் இஸ் நத்திங் பட் KI2. ஓகே, இப்போ பாருங்க, ஸோ இப்போ என்னோட பாருங்க லோடட் கரண்ட்டுக்கு பாருங்க, லோடட் கரண்ட் I1 என்னப்பா? லோடட் கரண்ட் I1, இதுதான் என்னோட லோட் கரண்ட் I1. ஸோ திஸ் இஸ் வாட் லோட் கரண்ட் I1. I1 நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? இதுக்கு முன்னாடி கூட எழுதியிருக்கோம் பாருங்க. ஸோ I1 இட் இஸ் ரிட்டன் ஆஸ், இங்க பாருங்க, எஸ், I1 can be written as I1 is written as I0 vector. புரியுதா? I0 vector plus I1 dash vector. ஓகே, அப்ப I1 நீங்க எப்படி எழுதணும்னா I0 vector plus I1 dash vector. இது I0 vector, சாரி, இது I1 dash vector. அடுத்ததா இது என்னோட I0 ஓட வெக்டார். இப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட அடிஷன்ஸ் நீங்க எடுக்கணும். இந்த ரெண்டு வெக்டாரோட வெக்டார் அடிஷன் பண்ணீங்கன்னா that will be the primary current. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் என்னோட பிரைமரி கரண்ட் சார். ஓகே, அப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா this is what the primary current. ஸோ இது என்னோட பிரைமரி கரண்ட். ஸோ இதுதான் என்னோட வெக்டார் டயக்ராம் ஆஃப் RL லோடு. ஓகே, இதுதான் என்னோட வெக்டார் டயக்ராம் ஆஃப் RL லோடு. ஸோ இது என்னோட பிரைமரியோட ஃப்ளக்ஸ் ஆங்கிள், V1க்கும் I1க்கும் இடைப்பட்ட ஆங்கிள். இந்த V1க்கும் I1க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் பிரைமரியோட ஆங்கிள், பிரைமரியோட பவர் ஃபேக்டர். ஓகே, திஸ் இஸ் வாட் த பிரைமரி பவர் ஃபேக்டர். இது என்னோட செகண்டரியோட பவர் ஃபேக்டர். ஓகே, அதாவது ஆங்கிள், லோட் ஆங்கிள், பிரைமரியோட லோட் ஆங்கிள், செகண்டரியோட லோட் ஆங்கிள். இப்போ இது புரியுதா? இதுதான் என்னோட RL லோடோட வெக்டார் டயக்ராமா இருக்கும். ஓகே, ஸோ இதுவே RC லோடா இருந்தா சார் நமக்கு என்ன தெரியும்? RC லோட பொறுத்த வரைக்கும் I2 லீட்ஸ் V2. கரெக்டா? I2 என்னவாகும்? இட் கோயிங் டு லீட் த V2. ஓகே, அப்ப இது என்ன ஆகும் சார்? எஸ், இட் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் லைன், முன்னாடி போகும். பிகாஸ் இதுதான் எனக்கு தெரியும், திஸ் இஸ் V2. கரெக்டா? இது என்னோட V2. அப்ப பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் I2. அப்ப I1 நீங்க வரையணும்னா that is k times of I2 னா, that is also k times of I1 னா. This is what I1 dash. Clear? So இது என்னோட I1 dash. I1 dash என்றது நமக்கு தெரியும் k times of I2. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார்? இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் என்னோட என்னதுப்பா? இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் என்னோட நோ லோட் கரண்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா this is what the primary current. ஓகே, இது என்னோட பிரைமரியோட லோடட் கரண்ட். ஓகே, இது என்னோட பிரைமரி லோட் கரண்ட். ஸோ புரியுது இல்லப்பா? புரியுதா? ஸோ இது என்னோட பிரைமரியோட லோட் கரண்ட். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? திஸ் இஸ் த வெக்டார் டயக்ராம் ஆஃப் லோடட் கண்டிஷன். ஸோ ஒரு லோடட் கண்டிஷனோட வெக்டார் டயக்ராமை இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்லப்பா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதோட ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்ப்போமா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்
இதோட ரியாக்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு எப்படி எழுதலாம், செகண்டரிக்கு எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை டிரா பண்ணலாம். பிகாஸ் நம்ம நோ லோட்லயும் அதை தான் பண்ணோம், ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை டிரா பண்ணியிருப்போம், வெக்டார் டயக்ராமை வரைஞ்சிருப்போம், நோ லோடோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நான் உங்களுக்கு டிரா பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வெக்டார் டயக்ராமை வரைஞ்சிட்டேன். இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வரைவேன். ஓகே, ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிட்டா லோடட் கண்டிஷன்ஸ் முடிஞ்சிடும். அடுத்ததா லாசஸை தான் நம்ம பார்க்கணும், டிரான்ஸ்ஃபார்மர்ல நடந்த லாசஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன லாசஸ் இருக்கும் அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்றது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதோட ரெப்ரசன்டேஷன்ஸை பார்ப்போம். ஓகே, அதோட ரெசிஸ்டன்ஸோட ரெப்ரசன்டேஷன், எஃபெக்ட் ஆஃப் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆன் த ஆப்ரேஷன். ஓகே, அப்போ வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அப்போ ஃபைனலாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி ட்ரா பண்ணலாம் சார். இங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் வரைகிறேன். ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸாக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் பிரைமரியா. ஓகே, இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் R1 அண்ட் X1. ஓகே, அதே மாதிரி என்னோட செகண்டரியிலையும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் R2 அண்ட் X2. இப்படி தான் சார் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும். ஓகே, பிரைமரி காயிலில் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் இருக்கும், செகண்டரி காயிலையும் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸை பற்றி மட்டும்தான் டீல் பண்ண போகிறோம், அதனால ரியாக்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். ஓகே, அப்போ ரியாக்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணிடுவேன், நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, பிகாஸ் ரெசிஸ்டன்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். திஸ் இஸ் R1 அண்ட் திஸ் இஸ் R2. ஓகே, இந்த இடத்துல என்னோட லோடு இருக்குது, திஸ் இஸ் ZL. ஓகே, இல்லை RL அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்னோட லோடை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதாவது இவனோட ரெசிஸ்டன்ஸுக்கும் இவனோட ரெசிஸ்டன்ஸும் நான் என்ன பண்ண முடியல, ஆட் பண்ண முடியல. இங்கே பாருங்க, பிரைமரி தனியாக இருக்குது, செகண்டரி தனியாக இருக்குது. இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க, ஒருவேளை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸை உங்களால் எப்படி ஆட் பண்ண முடியும், பிகாஸ் பிரைமரியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் செப்பரேட், செகண்டரியோட ரெசிஸ்டன்ஸ் செப்பரேட். ஸோ பிரைமரியை பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜாக இருந்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ லோ வோல்டேஜாக இருந்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுவே லோ வோல்டேஜாக இருந்தால் லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ஹை வோல்டேஜாக இருந்தால் மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். அப்போது அவனோட டர்ன்ஸ் அதிகம், ஸோ தேர்ஃபோர் அங்கே அதிகமான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இவனோட டர்ன்ஸ் கம்மி, அப்போ தேர்ஃபோர் இவனோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஒரு பேராமீட்டருக்கும் இன்னொரு பேராமீட்டரையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, அப்போ காமனான கம்பேரிசன்ஸ் கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லைப்பா. பிரைமரியை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 11,000 டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, 11,000 டர்ன்ஸ் n equal to 11,000 K. ஓகே, ஸோ 11,000. ஓகே, ஸோ என்னன்றது 11,000 பா. ஸோ பிரைமரியில், செகண்டரியில் தட் இஸ் 400 தான். அப்போ இவன் ரெண்டு பேருக்கும் எப்படி நீங்க ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எதுல அதிகமா இருக்குதோ அதுக்கு நிறைய ஒயர் தேவைப்பட்டிருக்கும்ல. அப்ப நிறைய ஒயர் தேவைப்படுதுன்னா அதுல நிறைய ரெசிஸ்டன்ஸ் தானே இருந்திருக்கும். ஆனா செகண்டரியில ரொம்ப கம்மியான ஒயர் தான் இருக்கு, அப்ப அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா தானே இருக்கும். அப்ப இவன் ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ணணும்னா ஸோ இங்க கரண்ட்லயும் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். அப்ப இந்த டர்ன்ஸ் ரேஷியோவை வச்சு தான் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஜஸ்ட் அதோட கம்பாரிசனை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதலாம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸை ரெண்டு விதமாக எழுதலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு ஒரு மாதிரி எழுதலாம், ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரிக்கு ஒரு மாதிரி எழுதலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. சார் இது ஏன் இப்படி எழுதுறோன்றது உங்களுக்கு புரியுது இல்லை, பிகாஸ் இதை உங்களுக்கு டெரைவ் பண்ணணும்னா அது ஒரு லென்த்தியாக போகும்பா. ஓகேங்களா, ஜஸ்ட் இது சிம்பிளாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் எழுதணுன்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி திஸ் இஸ் R01 அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, R01னா ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. இவனோட ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே கொண்டு வர்றேன். ஓகே, ஸோ இவனோட ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே கொண்டு வர்றேன், பிரைமரிக்கு கொண்டு வர்றேன். திஸ் இஸ் வாட் பிரைமரினா, திஸ் இஸ் பிரைமரி சைட் அண்ட் திஸ் இஸ் வாட் செகண்டரி சைடு. அப்போ இது எப்படி எழுதுறோம்னா R1 ஓகே, ஸோ பிரைமரியோட ரெசிஸ்டன்ஸ். அடுத்ததா R2 டேஷ். ஓகே, இந்த இடத்துல R2 டேஷ்ன்றது என்னன்னா செகண்டரி ரெசிஸ்டன்ஸை பிரைமரிக்கு ஈக்குவலண்டா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம பவர் சிஸ்டம்ல கூட பார்த்துருப்போம்ல, வேற வேற பேஸ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா பேஸ் கன்வர்ஷன்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் R2 டேஷ் இஸ் த செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. ஸோ எப்படி எழுதலாம்னா இந்த R2 டேஷ் தட் இஸ் K டைம்ஸ் ஆஃப் R2 எழுதலாம் சார். ஓகே, தட் இஸ் K டைம்ஸ் ஆஃப் R அப்படின்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பைல வரும். ஸோ இப்போ என்னோட R01 செகண்டரி ரெசிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு எழுதுறீங்கன்னா விச் இஸ் R1 பிளஸ் R2 டேஷ் எப்படி எழுதலாம்னா R2 டேஷ் இஸ் நத்திங் பட் R2 டிவைடட் பை K ஸ்கொயர். Kன்றது டர்ன்ஸ் ரேஷியோ, ரைட்? அதோட டர்ன்ஸ் ரேஷியோவால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் பிரைமரியோட பேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக மாறிடும். ஓகே, அப்போ R1 பிளஸ் R2 divided by K square. Okay, so R1 plus R2 divided by K square. இது என்னோட total resistance with respect to primary க்கு. So அதே மாதிரி total resistance சரி, இதோட டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்பா? இதுக்கு ஈக்குவலன்ட் டயக்ராம் நீங்க வரைஞ்சீங்கன்னா this is R1 சார். ஓகே, அடுத்ததா this is what R2 dash சார். ஓகே, this is what R2 dash சார். So இதோட டயக்ராம் this is what R01 sir. ஓகே, அதே மாதிரி total resistance with respect to secondary. ஓகே, இதுக்கு நான் எப்படி எழுதுறேன்னா R02. ஸோ நான் பிரைமரிக்கு கொண்டு போகலப்பா, இந்த முறை செகண்டரிக்கு கொண்டு வர்றேன். ஓகே, இந்த முறை நான் என்ன பண்ணுறேன், செகண்டரிக்கு கொண்டு வர்றேன். ஓகே, திஸ் இஸ் வாட் R02. ஸோ R02னா இட் இஸ் நத்திங் பட் R2 பிளஸ் R1 டேஷ். ஓகே, ஸோ ஒன்றுத்தோட ரெசிஸ்டன்ஸ் இந்த சைடுக்கு வர்றப்ப டேஷாக வருது. ஓகே, இந்த படத்தில் பாருங்க R2ன்றவன் செகண்டரியில் இருக்கான்ப்பா, இவன் பிரைமரிக்கு வர்றப்போ R2 டேஷாக வரான். ஸோ அதே மாதிரி R1ன்றவன் செகண்டரிக்கு போகிறப்போ R1 டேஷாக போகிறான். ஓகே, அகைன் இப்போ என்னப்பா R1 டேஷ்னா என்ன மீன் பண்ணுது? R1 டேஷ் இஸ் அ பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி. ஓகேங்களா? ஸோ பிரைமரியோட ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி. அப்போ அந்த இடத்துல டிவைடட் பை K ஸ்கொயர் வந்துச்சு இல்லப்பா, இந்த இடத்துல இன்டூ K ஸ்கொயர் வரும். R2 பிளஸ் K ஸ்கொயர் இன்டூ R1. ஓகே, இன்டூ K ஸ்கொயர் இன்டூ R1. இதுதான் என்னோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி. ஓகே, அப்போ நீங்கள் இதை எழுதுறப்போ திஸ் இஸ் R2 பா, அடுத்ததா R1 டேஷ். ஓகே, அடுத்ததா this is what R02. ஓகே, so this is R02. ஆக்சுவலி இங்க லோடு இருக்குன்னா லோடோட ரெசிஸ்டன்ஸ் போடணும். இந்த இடத்துல நீங்க ZL போட்டிருக்கீங்களா, அப்போ you need to mention the ZL also. ஓகே, ஜஸ்ட் ZL இருந்துச்சுன்னா ZL போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் போடலனாலும் நத்திங் ராங். ஓகே, இப்போ இது புரியுது இல்லை? அப்போ தேர்ஃபோர் இதுதான் என்னோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை வச்சு என்னால் இதோட டோட்டல் லாஸஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை வச்சு என்னால் டோட்டல் லாஸஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஸோ அது எப்படி எழுதலாம்? டோட்டல். ஸோ இது ரெசிஸ்டர் தானேப்பா, ரெசிஸ்டர்னால என்ன லாஸஸ் வரும்? ஸோ பொதுவாக ரெசிஸ்டர்னால அக்கர் ஆகிற லாஸஸ்க்கு பேர் தானே காப்பர் லாஸ். அப்போது காப்பர் லாஸை இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். அப்போ டோட்டல் காப்பர் லாஸ்
with respect to primary அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா, டோட்டல் காப்பர் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரினா எப்படி எழுதலாம்? ஸோ இந்த இடத்துல பிரைமரிக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போது பிரைமரிக்கு ஈக்குவலண்டாக கொண்டு வந்திருந்ததுனால பிரைமரியில் போகிற கரண்ட்டுக்கு பேர் I1. ஓகே, அப்போ therefore this is I1. அடுத்ததாக இதோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் R01. அப்போது I1 ஸ்கொயர் இன்ட்டு R01 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம லாஸஸ் கால்குலேட் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. ஓகே, நாளைக்கு நம்ம லாஸஸ் போகிறப்போ ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேஸை நீங்கள் இங்கே கூட எழுதிக்கலாம். தட் இஸ் நத்திங் ராங். இங்கே கூட வேணால் எழுதிக்குங்க, ஸ்பேஸை வந்து இருந்தால். ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலே எழுதிட்டு நான் இதையே இங்கே வேணால் எழுதிடுறேன். ஓகே, தனித்தனியாக அதை எழுதுனா நம்ம கஷ்டமாக இருக்கும். ஒன்றா எழுதிட்டேன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணிப்பீங்க. ஓகேயா, ஸோ R2 dash is nothing but R2 divided by K square. ஓகே, R2 divided by K square. அப்போ therefore இது என்னப்பா? R1 plus R2 divided by K square. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட். அப்போ டோட்டல் காப்பர் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. அப்போ ஒரு காப்பர்ல அக்கர் ஆகிற லாஸஸ் தான் காப்பர் லாஸ். அப்போ இந்த பிரைமரியில போற கரண்ட் என்ன கரண்ட்ப்பா? I1 அப்படின்ற ஒரு கரண்ட். அப்போ therefore நான் அது எப்படி எழுதலாம்? I1 ஸ்கொயர் பிரைமரியோட கரண்ட். பிரைமரியோட கரண்ட் இஸ் I1 ஸ்கொயர். இப்போ ரெசிஸ்டன்ஸையே நான் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு தானே கொண்டு வந்திருக்கேன். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா தட் இஸ் R01. ஓகே, அப்போ R01 இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும் நடக்கிறது. ஓகே, அதனால இந்த லோடெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும் தான் நடக்கிறது, அதனால நான் இந்த லோடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் லோடை கூட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் த டோட்டல் காப்பர் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. ஸோ அப்போ டோட்டல் காப்பர் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரினா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? செகண்டரியோட ரெசிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு கொண்டு வரணும். ஸோ பிரைமரிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அதோட லாஸஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட டெக்னிக். அடுத்ததா, ஸோ அப்போ டோட்டல் காப்பர் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி இங்கே சொல்ல முடியும் என்னால். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்னோட ஃப்ளோ ஆகிற கரண்ட் இஸ் செகண்டரி கரண்ட். ஓகே, அந்த கரண்ட் இஸ் வாட்? I2. அப்போ therefore this is I2 square into R02. ஓகேங்களா? this is total copper loss with respect to secondary. ஓகேயா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு கேட்பாங்கப்பா. ஸோ பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதையுமே நம்ம எழுதி போட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் எழுதுறீங்க. பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் இன் பிரைமரி. ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, திஸ் இஸ் I1 R1 divided by E1. ஓகே, ஸோ உங்களோட E1 ஆல டிவைட் பண்ணணும். அதே தான் பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் I2 R2 divided by E2. I2 R2 divided by E2. சரி, எப்பவுமே என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியோட பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப்பும் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப்பும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா பர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எப்பவுமே சேம் தான். ஓகே, பிரைமரி செகண்டரின்ற ஒரு டீவியேஷனே கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பர் யூனிட்னாலே சேம் தான். ஓகே, இதை உங்களுக்கு பர்சன்டேஜில் கேட்குறாங்கன்னா, இதையே பர்சன்டேஜில் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்குறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் பர்சன்டேஜ்
resistance of transformer ஓகேங்களா with respect to primary. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா இன்டூ 100%. ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து பிரைமரி. ஸோ அது பிரைமரியோட பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் பா இது. ஓகே, பிரைமரியோட பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பு. ஆனால் இது வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து I1 டேஷ் I1 கரெக்டாக பிரைமரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரைமரியோட கரண்ட் என்னன்னா I1. ஸோ அடுத்ததா வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரினா என்ன R01 போடணும். ஓகேயா, இன்டூ E1. ஓகே, இன்டூ E1 இன்டூ 100%. அவ்வளோதான் சார். இது பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு. அதே மாதிரி பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் with respect to secondary. So இது எப்படிப்பா எழுதணும்? Yes, which is I2 into R02 divided by E2 into 100%. Okay, into 100%. எப்பவுமே so percentage resistance drop, a percentage resistance of transformer with respect to primary. So percentage resistance of transformer with respect to primary is always is equal to percentage resistance of transformer with respect to secondary. ஓகே, ஸோ இது எப்பவுமே சேமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் ட்ராப்பாக இருந்தாலும் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். நான் இங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு எழுதியிருக்கேன், நீங்கள் ட்ராப்புக்கு எழுதிக்கிட்டீங்கனாலும் சேம் தான். ஓகே, ஸோ இதுதான் என்னோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் ஈஸியாக என்னோட காப்பர் லாஸை சொல்ல முடியும். சார் எப்பவுமே என்னோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சிம்பிள் தான். என் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5% அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் டிரான்ஸ்ஃபார்மரோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 20%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் 20% இருந்தா அப்போ என்னோட காப்பர் லாஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட காப்பர் லாஸ் 20% இருக்கும். சிம்பிள் தான். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை பர்சன்ட்டோ அத்தனை பர்சன்ட் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட காப்பர் லாஸாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸை நான் சொல்லிட்டேன்னா அதே மாதிரி பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸை பற்றி நம்ம சொல்லணும். சரி, இங்கே நான் எழுதுனேன் பார்த்தீங்களா, இது அப்படியே டிட்டோ காப்பி. ஓகே, இந்த இடத்துல நான் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸை போட்டேன் பாருங்க, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி, அதே டிட்டோ காப்பி தான். எஃபெக்ட் ஆஃப் வைண்டிங் ரியாக்டன்ஸ் நான் ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி எழுதினோ அதே மாதிரி தான். ஸோ ரியாக்டன்ஸ் இஸ் எக்ஸ். ஜஸ்ட் இந்த முறை நான் என்ன போட்டுக்கிறேன்ப்பா, ரெசிஸ்டன்ஸை போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் காயிலில் நான் எடுத்துக்கிறேன். Okay, so this is what x1 and this is x2. Okay, just இப்போ அதை அப்படியே எழுதிக்கிறேன். அந்த டயக்ராம் அதே, ரிமைனிங் திங்ஸ் சேம் தான்ப்பா. ஓகே, டயக்ராம் அண்ட் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே சேம் தான். அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி எழுதியிருந்தேன்னா அதே மாதிரி ஸோ ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி நான் எழுதுறேன். டோட்டல் ரியாக்டன்ஸ். ஓகே, அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அதே மாதிரி டோட்டல் ரியாக்டன்ஸ். ஸோ இது எப்படிப்பா நம்ம எழுதுவோம், அங்கே R01 எழுதியிருந்தேன்ல, அப்போ இந்த இடத்துல X01. ஸோ இப்போ X01 இஸ் நத்திங் பட் X1 plus X2 divided by K square. ஸோ அதே மாதிரி தான் அங்கே நான் அடுத்ததாக என்ன எழுதியிருந்தேன், டோட்டல் பர் யூனிட் ரியாக்டன்ஸ் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரின்னு எழுதியிருந்தேன்னா, ஸோ அடுத்ததா டோட்டல் பர் யூனிட் reactance drop with respect to
primary. With respect to primary na மாறிடும். Primary ன்றதும் with respect to primary க்கும் different இருக்கு. With respect to primary na இப்படி தான் நம்ம எழுதுவோம். So this is E1. Okay, அதுவே percentage resistance, percentage reactance. முன்ன percentage resistance பார்த்தோமா, இந்த முறை that is percentage reactance. Okay, percentage reactance of transformer with respect to primary. So percentage reactance na into 100%. I1 x01 divided by E1 into 100%. Okay, இது எல்லாமே பிரைமரிக்கு நம்ம எழுதிட்டோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு எழுதியிருக்கோம்? பிரைமரிக்கு எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம செகண்டரிக்கு எழுதலாமா? எஸ். அப்போ டோட்டல் ரியாக்டன்ஸ் ட்ராப், டோட்டல் ரியாக்டன்ஸ் இது with respect to secondary. இது எப்படி சார் எழுதியிருப்போம்? அது x01 ன்னு எழுதணுமா? இது x02. அப்போ therefore x2 plus x1 dash ன்னு எழுதுவோம். ஸோ இது எப்படி சார் எழுதுவோம்? x2 plus k square into x1 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். அந்த இடத்துல டிவைடட் பை k ஸ்கொயரு, இங்கே நமக்கு into k ஸ்கொயர் வரும். அடுத்ததா நெக்ஸ்ட் per unit resistance drop with respect to secondary. கரெக்டா? total per unit reactance drop, இந்த முறை resistance ன்னு சொல்லக்கூடாது, reactance drop of transformer with respect to secondary. so இப்போ என்ன சார் போடுவோம்? that is I2 into x02. கரெக்டா? I2 into x02 into E2. அதே மாதிரி அப்போ percentage reactance drop of transformer with respect to secondary. சரி அங்கே தான் செகண்டரி எழுதியிருக்கோமா, இங்கே ப்ரைமரி இல்லை. ஸோ கரெக்ட், இது எல்லாமே செகண்டரி தானே எழுதிட்டுருக்கோம். இது பர்சன்டேஜ்ன்றனால 100%. I2 into x20 divided by E1 into 100%. ஸோ ஃப்ரம் திஸ் அதிலிருந்து நான் அங்கே என்ன எழுதியிருந்தேன்? பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்ன்றது ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் சேமாக தான் இருக்கும். ரியாக்டன்ஸ் ட்ராப் இன் ப்ரைமரி is equal to percentage reactance drop. சார் இது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் ட்ராப்பை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரைமரியில் கேட்குறாங்க, ஆனால் செகண்டரியில் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டரியில் கொடுத்துருக்கிறதே தான் ப்ரைமரிக்கும் இருக்கும், அப்படியே எடுத்து போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் ட்ராப் இன் ப்ரைமரி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் ட்ராப் இன் செகண்டரி. Okay, percentage drop in primary, percentage reactance drop in primary is equal to percentage reactance drop in secondary. Okay, up to this என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட லோடட் கண்டிஷனும் அதோட ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸும் என்ன, அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு முடிஞ்சிச்சு. அடுத்ததா இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணிட்டா முடிஞ்சிரும்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்கு போகலாமா? ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்யூட், லோடடோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் லோடட் டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு பேர் தான் எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். So transformerல பிரைமரிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்? பிரைமரி has resistance and primary has reactance R1 X1. அடுத்ததா என்ன இருக்கும்? no load losses இருக்குமா? no load losses, that is shunt elements இருந்துச்சா? shunt element ஆனா R0 இருந்துச்சு, அடுத்ததா X0 இருந்துச்சு. so this is R0 and this is what X0. so இது என்னோட primary side.
ஓகே, இது என்னோட பிரைமரி சைட். பிரைமரி சைடில் ஜஸ்ட் we know that is windings இருக்கு. This is primary and primary and secondary are coupled. Okay, அப்போ coupling ஓட symbol அது. So secondary என்ன சார் இருக்கும்? Yes, secondaryலையும் reactance plus resistance இருக்கும். So this is R2 and this is what? X2. Okay, so next இதில் load connect இருக்குமா? This is what? Load. This is the exact equivalent circuit of transformer, sir. Okay, ஒரு transformer equivalent circuit இப்படி தான் இருக்கும். Okay, இப்போ இதில் currentலாம் நம்ம போடலாம். Okay, see, primary oda voltage is V1. Okay, so இதனால இந்த current is I1. Primary oda current is I1. So primary oda current I1 ல இருந்து I0 என்ற no load current போகும். This is no load current I0. இது என்னோட I omega. இது என்னோட I mu. Okay, அவ்வளவுதான். So primary oda voltage V1, primary oda current is I1, no load current is I0. So அடுத்ததா அதுல இந்த no load currentல I omega I mu இருக்கு. நமக்கு என்ன தெரியும் சார்? I1 is equivalent to I0 vector plus I1 dash vector. அப்ப I0 dash எது? This is what? I1 dash. Okay, அவ்வளவுதான் சார். I1 dash plus I0 இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் I1. கிளியர் தானே? ஸோ இப்போ இது என்னோட லோடுக்கு போகுது. ஸோ இந்த இடத்தோட வோல்டேஜ் தான் E1. ஓகே, ஸோ இந்த பிளேஸோட வோல்டேஜ் தட் இஸ் நோன் as E1. ஓகே, அடுத்தது அப்போ E2 என்ன? திஸ் இஸ் நோன் as E2. திஸ் இஸ் E2. ஸோ இந்த டெர்மினல்ல என்னோட வோல்டேஜ்க்கு பேரு தான் V2. கிளியரா? அடுத்து இந்த கரண்ட் என்ன? திஸ் இஸ் I2. செகண்டரி கரண்ட் இஸ் I2. அவ்வளவுதான் சார். இது என்னோட எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் நீங்க எக்ஸாக்ட் ஈக்குவலண்டா வரையறீங்க சார். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு என்னால சொல்ல முடியும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸையோ ரியாக்டன்ஸையோ வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு என்னால சொல்ல முடியும் பை திஸ் எக்ஸ்பிரஷன். By using this expression, reactance can be written into primary side. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ரியாக்டன்ஸை என்னால் பிரைமரிக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி முன்ன பார்த்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸும் என்னால் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸும் என்னால் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு சொல்ல முடியும். அப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு என்னால் வரைய முடியும். புரியுது இல்லை? அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு வரைய முடியும். அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. ஓகே, அப்போ என்னோட எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. சரி, அங்கே நம்ம பார்த்தோம்ல சேம் பிரைமரியை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். ஸோ R1 X1 அடுத்ததாக என்ன இருக்கும்? எஸ் ஷண்ட் எலமெண்ட் இருக்கும். ஸோ R0 X0. கிளியரா? இப்போ என்ன நடந்திருக்கும்னா சார், செகண்டரியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்காம்ல, இதோட சர்க்யூட் க்ளோஸா இருக்காது. இங்க எனக்கு காயில் போட்டிருக்க மாட்டேன். ஸோ காயில் போடுறதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா செகண்டரியோட ரெசிஸ்டன்ஸ் வந்திருப்பான். திஸ் இஸ் R2 டேஷ் சார். அதே மாதிரி என்னோட ரியாக்டன்ஸ் இருப்பான். தட் இஸ் X2 டேஷ் சார். ஓகே, திஸ் இஸ் X2 டேஷ், இது R2 டேஷ். அடுத்ததா இது என்னோட ZL டேஷ். ஸோ எதெல்லாம் எனக்கு பிரைமரிக்கு வருதோ அது எல்லாமே டேஷாக தான் வரணும். Okay, this is ZL dash. Okay, that's it. Okay, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் R2 dash என்ன நமக்கு தெரியும். R2 dash is nothing but R2 divided by K square. அதே மாதிரி X2 dash is nothing but X2 divided by K square. Okay, அதே மாதிரி தான் ZL dash. ZL dash is nothing but ZL divided by K square. ஓகே, ஸோ இவ்வளவு தான் சார். ஓகே, அதை நான் அந்த இடத்துல எழுதுனா we will get distractionsனா. ஸோ அடுத்ததா அப்போ இங்கே E2 என்ன? திஸ் இஸ் வாட் E2. ஸோ இது என்னோட V2. ஸோ E2 என்னவா தான் சார் இருக்கும்? சேம் அதே எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, ஸோ நீங்கள் E2 எழுதினாலும் சரி, V2 டேஷ் எழுதினாலும் சரி, இது முன்னாடி வந்ததுனால டேஷ். ஸோ இது V2 டேஷ்.
Okay, so this therefore E2 dash is equivalent to E2 divided by K square, V2 dash is equivalent to V2 divided by K square அப்படின்னு எழுதலாம். இப்போ என்னோட பிரைமரி கரண்ட் நமக்கு தெரியும், this is what the primary voltage, ஏன்னா with respect to primary க்கு தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ primary current is what, I1. ஓகே, this is I1. ஸோ இந்த I1 கரண்ட் தான் எனக்கு எல்லா இடத்துலையும் போகுது. ஸோ இது என்னோட நோ லோட் கரண்ட் I0. அகைன் this is I omega and this is what, I mu. ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்துல இந்த கரண்ட் என்னப்பா, திஸ் இஸ் I1 டேஷ் என்ன. ஸோ இந்த I1 டேஷ் என்னவா இருக்கும்னா இட் பிகம்ஸ் K இன்டு I2வா மாறி இருக்கும். ஓகே, நம்ம முன்னையே பார்த்தது தான் இந்த I1 டேஷ், நம்ம முன்னையே பார்த்தோம். ஸோ I1 டேஷ்ன்றது என்ன நம்ம சொல்லியிருந்தோம், I1 டேஷ் இஸ் நத்திங் பட் K இன்டு I2. ஓகே, இதை முன்னாடியே நம்ம வரைஞ்சிருந்தோம். இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி. சார் அடுத்ததா இப்போ இதுல நீங்க ஷண்ட் எலமெண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க, இந்த ஷண்ட் பிரான்ச்சை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க சார். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த சர்க்யூட்டை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க, நோ லோட் லாஸை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க, அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இஃப் யூ நெக்லெக்டட் த நோ லோட் லாஸஸ், ஓகே, அந்த நோ லோட் லாஸை நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னவா ஆயிடும் சார். சி, இப்போ இதை பாருங்க, இந்த ரெண்டு ரெசிஸ்டர் என்னவாயிடும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், R1 plus R1 டேஷ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, ஸோ அடுத்த எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நான் வரைகிறேன்ப்பா. ஸோ R1 plus நமக்கு என்ன தெரியும், ஸோ நமக்கு என்ன தெரியும், R01 இஸ் நத்திங் பட் R1 plus R2 டேஷ். அதே மாதிரி X01 இஸ் நத்திங் பட் X1 plus X2 டேஷ். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை சிமிலராக ஒன்றா எழுதிக்கிட்டா, எஸ், அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் R1, similar this is what, X01. okay, this is R1 which is similar as X01. அடுத்ததா நான் என்ன பண்ணிடுறேன், we neglected losses. so losses neglect பண்ணிரோம்னா shunt branch neglect பண்ணிட்டோம்னு அர்த்தம். okay, if we neglect losses we neglected the shunt branches also. ஓகேங்களா, அவ்வளவுதான் சார். இது என்னோட ஃபைனல் அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இது வந்து ஃபுல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கிடையாதுப்பா, இது என்னோட அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட். சரி, இதுலயே என்னோட அப்ராக்சிமேட்லேயே ரெண்டு அப்ராக்சிமேட் பண்ணலாம்ப்பா. ஓகே, இப்போ நான் அதை வேணா கூட வரைகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லாசஸ் எல்லாம் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட் பண்ணலாம். அடுத்ததா ரெண்டாவது அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட். So first approximate இது losses included. okay, அப்ப losses include ஆகுது. okay, அப்ப first என்னோட losses include ஆகுதுன்னா shunt elements இருக்குன்னு அர்த்தம். so this is resistance and reactance. okay, அடுத்ததா next என்ன சார் இருக்கு, resistance approximate பண்ணிருப்போம், reactance approximate பண்ணிருப்போம், அடுத்ததா load இருக்கும். that's it. இது என்னோட first approximation method. okay, this is the first approximation method. okay, this is ZL dash, this is X01 dash, this is R01, sorry dash போட மாட்டோம், 01 னா that is nothing. okay, this is R0, this is X0, அடுத்ததா இவனோட current is I1 primary current and this voltage is V1. so this is I0. okay, இது என்னோட I1 dash. okay, இது என்னோட first approximation பா. second approximationல தான் நான் என்ன பண்றேன்னா losses are neglected. okay, second approximation. இப்போ இதுல தான் என்னோட லாசஸை நம்ம என்ன பண்றோம்னா நெக்லெக்ட் பண்ணிரோம். அப்ப லாசஸ் நெக்லெக்ட் ஆயிடுதுன்னா அந்த ஷண்ட் பிரான்ச்சை நீங்க நெக்லெக்ட் பண்றீங்க சார். ஷண்ட் பிரான்ச்சஸ் என்ன பண்ணிரணும், ஸ்கிப் பண்ணிரணும். அப்ப ஃபைனலா என்ன இருக்கும், R01 இருக்கும், அடுத்ததா X01 இருக்கும், அடுத்ததா லோட் இருக்கும். தட்ஸ் இட். இதுதான் என்னோட ஃபைனல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். so this is what V1. okay, இந்த current is what I1. okay, அவ்வளவுதான் சார். so இது என்னோட V2 dash. okay, ஃபைனலா இதுதான் என்னோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ்.
ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா. ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம டெரைவ் பண்ணுறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ ஓகேங்களா, நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு பிங்க் பண்ணுறேன். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லாசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன கைண்ட் ஆஃப் லாசஸ் இருக்குது, அந்த லாசஸை ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ்க்கு எப்படி இருக்குது, அந்த லாசஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ற எல்லா திங்ஸும் நம்ம நாளைக்கு கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம்னா. ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ ஃபார்